வணக்கம் நண்பர்களே. செல்வந்தர்களின் மனநிலை அப்படிங்கிறத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க செல்வந்தர் ஆகணும்னா முதல்ல உங்க மனநிலை செல்வந்தர் நான் ஆக முடியுங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளணும். செல்வந்தர் போல இருக்கக்கூடிய ஒரு மனநிலை உங்கள்கிட்ட வரணும் ஃபர்ஸ்ட். அந்த கெப்பாசிட்டி பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க செல்வந்தர் ஆவதற்கே உங்களுடைய ஆழ்மனம் உங்களை அனுமதிக்கும். அப்போ ஒரு ரிச் பீப்புள் மாதிரி, ஒரு மில்லியனர் மாதிரி, ஒரு பணக்காரர் மாதிரி ஒரு மைண்ட் செட்டை எப்படி உருவாக்குவது? ஏனென்றால் நம்மளிடம் ஒரு சராசரி நபருடைய மைண்ட் செட்டு தான் இருந்துகிட்டு இருக்கு, மனநிலை தான் இருந்துகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் ஒரு சீப்பான பொருளை தேடுவது, டிஸ்கவுண்டான ஒரு விஷயத்தை தேடுவது, எங்கே கொடுக்கறதா இருந்தாலும் பணத்தை கொடுக்கறதா இருந்தாலும் ரொம்ப குறைந்து, ஒரு பணத்தை கொடுக்கும்போது கூட ஒரு சந்தோஷமா கொடுக்காம அவ்வளவு செலவாகுது, இவ்வளவு போகிறது. சிக்கனமாக இருப்பது வேறு, வறுமை மனநிலை இருப்பது வேறு. சிக்கனமாக இருப்பது தப்பு கிடையாது, பணத்தை சேமிக்கணும் தான். ஆனால் அந்த வறுமை சிந்தனை இருந்துக்கிட்டு இருந்தா ஒரு செல்வந்தர் மனநிலை ஒரு செல்வந்தரான ஆவதற்கான வழிகள் வராது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒரு சின்ன விஷயம் எடுத்து, மக்கள் ஒரு ஷூ வாங்க போகிறாங்க அப்படின்றால் சராசரி மக்கள், ஆவரேஜ் பீப்புள், விலை குறைந்த ஒரு பொருள், அவங்க அவங்க பட்ஜெட்டில் விலை குறைந்த பொருளை போய் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. தப்புன்னு சொல்லலை. ஆனால் என்ன ஆகுது, ஒரு வறுமை சிந்தனையில் உள்ள ப்ரோக்ராம் எப்படி ஓடுகிறது, சீப்பானது குறைவானது அப்படிங்கிற லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்போ அந்த ஷூ ஒரு வருஷத்துல போயிடும், ரொம்ப கம்மியானது இல்லை விலை கொடுத்து வாங்கினது. அதை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு பெரிய ஒரு ஃபீல் இருக்காது, ஒரு மேனேஜ் பண்ணுறது தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை ஒரு 3000 rupees கொடுத்து ஒரு ஷூ வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். ரிச் லுக்காக இருக்கும், அதை போடும்போது ஒரு கெத்து இருக்கும், மற்ற மக்களோட மிக்ஸ் ஆகும்பொழுது ஒரு தனி ஒரு ஃபீல் இருக்கும், ரிச் பீப்புளோட மூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி ஒரு ஷூவை போடும் பொழுது ஒரு செல்வந்தர் மனநிலை ஆட்டோமேட்டிக்காக வருது. நீங்கள் கேட்கலாம், அப்போ எல்லாமே விலை உயர்ந்ததா போடுமா? உதாரணம் தான் சொல்கிறேன். நீங்கள் 1000 ரூபாய் ஷூ போட்டுட்டு இருக்கும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும், 3000 ரூபா போட்டுட்டு போகும்போது என்ன மனநிலை இருக்கும்? இப்போ காஸ்ட் வைஸ் பார்க்க போனால் 1000 ரூபாய் ஷூ ஒரு வருஷம் தான் வரும், 1.5 வருஷம் தான் வரும். ஆனால் 3000 ரூபா ஷூ 5 வருஷத்துக்கு வரும். அது நமக்கு ஆக்சுவலாக பெனிஃபிட் தான், லாபம் தான். ஆனால் அது நமக்கு தெரியாது. இது ஒரு உதாரணம் தான். இது போல பல உதாரணங்கள் சொல்ல முடியும். நாம் வறுமை மனநிலையை இருப்பதற்கான விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்கார்சிட்டி மைண்ட் என்று சொல்வார்கள். இந்த ஸ்கார்சிட்டி மைண்டை தாண்டி ஒரு தாராளமான ஒரு விஷயத்தை, பணத்தை விடுவிப்பதில் ஒரு தாராளம், பணத்தை செலவு பண்ணுவதில் ஒரு ப்ரொடக்டிவான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது கூட சந்தோஷமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு மனநிலை வரணும். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதையும் கொஞ்சம் பெரிதாக யோசிக்கணும், மேக்ரோ லெவலில் யோசிக்கணும். இப்போ பணம் அப்படிங்கிறது யோசனை பண்ணால் கொஞ்சம் பெரிய லெவலில் யோசிக்கணும். சும்மா 1000 ரூபா 5000 ரூபா இந்த மாதிரி பிஸ்னஸ் அப்படி யோசிக்காம, நான் பண்ணுறதா இருந்தால் 10,000 50,000 வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ், வருமானம் வரக்கூடாது. அது மாதிரி இந்த திங்கிங்கே பெரிய லெவலில் போகணும். நீங்கள் கண்டிப்பாக வெற்றியாளர்கிட்ட, மிகப்பெரிய செல்வந்தர்கிட்ட பார்க்கலாம். தே திங்க் இன் லேக்ஸ், தே திங்க் இன் க்ரோர்ஸ். திங்க் பண்ணுறது தப்பு கிடையாது, இறங்குறது இறங்காது அடுத்த விஷயம். திங்க் பண்ணுறது அது அந்த கெப்பாசிட்டி. அதாவது கடவுளிடம், இறைவனிடம் நாம் வேண்டுகிறோம், நான் செல்வந்தன் ஆக வேண்டும் என்று. ஆனால் நம்ம கெப்பாசிட்டி பில்டப் பண்ணோமான்னு கேட்டால் இல்லை. கெப்பாசிட்டி பில்டப் பண்ணாதான் அந்த அபரிமிதத்தை வாங்கி கொள்வதற்கு நமக்கு இடம் இருக்கணும். இப்போ அது இல்லை. அபரிமிதம் கிடைச்சா கூட நமக்கு நம்ம வாங்கிக்க முடியாது. உதாரணம் சொல்கிறதா, மழை தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்திக்கிறீங்க. தண்ணீர் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது, எல்லா இடத்துலையும் பஞ்சமாக இருக்குது தண்ணீருக்கு. ஒரு மழை வந்தால் நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டுறீங்க. கடவுள் ஒரு பெரிய மழையை கொடுக்குறார். அந்த மழையை நீங்கள், அந்த மழை தண்ணீரை எதில் பிடிச்சு வச்சுப்பீங்க? அது ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லை, ஸ்டாக் பண்ணி வைக்கணும் இல்லை. அப்போ ஒரு பெரிய பேரல், பெரிய பெரிய பாத்திரம், அண்டா குண்டா அதை மாதிரி பிடிச்சி வச்சாதான் அதை வச்சு மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா மழை நின்ற போது அந்த வந்திருக்க தண்ணீரை பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ என்கிட்ட ஒரு சின்ன டவரா தான் இருக்குது, ஒரு டம்ளர் தான் இருக்கும், ஸ்பூன் தான் இருக்குன்னு சொல்லி தண்ணியை பிடிச்சுக்கிட்டா, கடவுள் அபரிமிதமாக கொடுத்தாலும் அதை பிடித்து கொள்வதற்கு கெப்பாசிட்டி, இதுதான் உதாரணம் நான் சொல்ல முடியும். நமக்குள்ள இருக்கக்கூடிய மைண்ட் ஸ்பூன்ல பிடிக்கிற கெப்பாசிட்டியை வைத்து கொண்டு அபரிமிதம் சுத்தி பொழிஞ்சிட்டு இருக்கு, சுத்தி கிடைச்சிட்டு இருக்கு, கிடைக்கிறவங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது, சுத்தி எல்லாருக்கும் கிடைக்கத்தான் செய்கிறது.
நம்மளுடைய கெப்பாசிட்டியை வளர்த்து கொள்ளவில்லை. இது சரியாக புரிந்து கொண்டால் பெரிய மாற்றத்தை உணர முடியும். உங்களுடைய வேல்யூவை கூட்டுறதுக்கு என்ன முயற்சி எடுத்துக்கிறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட மதிப்பை கூட்டுவதற்கு என்ன முயற்சி எடுத்துக்கிறீங்க? ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு சராசரி மனிதனாக இருந்தால் உங்களை நோக்கி ஒரு பெரிய கம்பெனி அதிக சம்பளம் தரேன், நீங்கள் வாங்க எங்கள் கம்பெனிக்கு அப்படி கூப்பிடுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன வேல்யூ கூட்டியிருக்கிறீங்க? செல்வந்தன் ஆக வேண்டும் என்றால் உங்களுடைய வேல்யூ கூட்டிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய மதிப்பு ஏற ஏற வருமானம் அதிகரிக்கும். மதிப்பை அதிகரிக்காமல் பணம் மட்டும் வேணும்னு நினச்சிட்டு இருக்கோம், கிடைக்கல, ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ஆகிறது. ஸோ கிரியேட் த வேல்யூ ஆஃப் யுவர் செல்ஃப், அது முக்கியமான விஷயம். அடுத்தது, உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் நேரத்தை, பணத்தை, சக்தியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய முன்னேற்றத்திற்காக, நீங்கள் செல்வந்தர் ஆவதற்காக என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்டால் யோசிக்க வேண்டிய நிலைமையில தான் நீங்கள் இருப்பீங்க. யூ ஹாவ் டு இன்வெஸ்ட். இப்போ நான் என்னுடைய வாழ்க்கை நான் ஒரு பயிற்சியாளராக இருக்கிறேன். பயிற்சியாளர் அடுத்த லெவல் போவதற்காக நான் இது வரைக்கும் ஒரு 40-45 பயிற்சிகள் நேரடியாக நான் பணம் கட்டி கற்றுக்கிட்டு இருக்கேன். புத்தகங்கள் படித்து கொண்டே இருக்கிறேன். சுய முன்னேற்ற புத்தகங்கள் படித்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய பர்சனல் லெவலில் 850 புக்ஸுக்கு மேலே இருக்கிறது. தீஸ் ஆர் திங்ஸ் ஐ இன்வெஸ்டட் ஃபார் மை லைஃப். என்னுடைய நேரத்தை, பணத்தை, என்னுடைய சக்தியை என்னுடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஹார்வெஸ்ட்டுக்காக நான் இன்வெஸ்ட் செய்து கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்தலை. புதிதாக படிப்பதற்கோ, புதிய பயிற்சிகள் போவதற்கோ, வெபினார் நிறைய அட்டன் பண்ணிருக்கேன், காசு கொடுத்து அட்டன் பண்ணிருக்கேன். ஸோ ஐ எம் கோயிங் ஆன் இம்ப்ரூவிங் பை இன்வெஸ்டிங் ஃபார் மை செல்ஃப். நீங்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி. கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை பயிற்சிகள் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க? வாழ்க்கையை மாற்றுவதற்கான பயிற்சிகள். எத்தனை சுய முன்னேற்ற புத்தகங்கள் உங்களுடைய லைப்ரரியில், உங்களுடைய பர்சனல் அலமராவில் இருக்குது, ஷெல்ஃபில் இருக்குது? எத்தனை புத்தகங்கள் படிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க? இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் விளைச்சல் மட்டும் எதிர்பார்த்தால் என்ன நியாயம்? ஸோ மில்லியனர் மைண்ட் செட் என்றால் செல்வந்தன் மன, இதெல்லாம் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த விஷயம், ஆக்ஷனில் இறங்குறாங்க, களத்தில் இறங்குறாங்க, செயல் வடிவம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம யோசனை பண்ணி இறங்கினா என்ன ஆகும், இறங்கினா என்ன ஆகும், இது வந்தா என்ன, இது வந்தா அட, இறங்கினா தான் தெரியும் என்ன சவால் வரும்னு சொல்லி. இல்லை, சில சவால்கள் என்னென்ன வரும் எதிர்பார்த்து நம்ம இறங்கணும். சவால் வருமேன்னு சொல்லி இறங்காமல் இருக்கக்கூடாது. மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு வெளியே போகாமல் இருக்கக்கூடாது. கொடை எடுத்துக்கணும், இல்லைன்னா ரெயின் கோட் போகணும். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபேஸ் த ரெயின். அது இல்லை என்றால் நீங்கள் அந்த மழையில் அந்த பிரயாணத்தை தொடர முடியாது. இது கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோம். மழைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்குது கம்ஃபர்ட் ஜோன். மழை இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோட வேலையை, முக்கியமான வேலையை நான் போய் தான் ஆகணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறது. கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரீங்க, உங்கள் வேலை நடக்கும். லைஃப் இஸ் லைக் தட். உங்களுடைய வெற்றி என்பது உங்கள்கிட்ட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே தான் இருக்கிறது. நீங்கள் அது வருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படிங்கிறத டேக் கோ ஃபார் ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆக்ஷன்ஸ், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அடுத்த விஷயம், நீங்கள் வெற்றி பெற்றவர்களோட, செல்வந்தர்களோட, அவங்களோட தான் நீங்கள் மூவ் பண்ணணும். யூ ஹவ் டு சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் த ரிச் பீப்புள், மில்லியனர்ஸ் ஆர் லைக் மைண்டட் பீப்புள். அவர்கள் தான் உங்களை உயர்த்துவார்கள். நம்ம சராசரி மக்கள் அவர்கள் லெவல் அல்ல, அவர்களை விட கீழே இருக்கிற லெவலில் தான், வறுமை கோட்டில் இருக்கிறவங்களோ அவங்களுக்கு கீழே லெவலில் இருக்கிறவங்களோட தான் நம்ம சரௌண்ட் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவர்கள் நம்மளை அறியாமல் நம்ம இழுத்து கொண்டு இருப்பார்கள். உயர்ந்த சிந்தனையை நம்ம இடத்துல தெளிக்க கஷ்டம், தெளிக்க முடியாது. அவர் லெவலுக்கு தான் நம்மளை கொண்டு போவாங்க. ஸோ சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் லைக் மைண்டட் பீப்புள், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், மில்லியனஸ் பீப்புள், ஹை ஆர்டர் ஆஃப் திங்கிங் பீப்புள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். செல்வந்தர்கள் தே பிளே தி கேம் டு வின். நான் வெற்றி பெறணும், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ஜெயிக்கணும், ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு உள்ளே இறங்குறாங்க. ஒரு சராசரி மக்கள் உள்ளே இறங்கும் பொழுது, எனக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது, நான் இவ்வளோ ரூபா போடுறேன், 50,000 போடுறேன், 1,00,000 போடுறேன், நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடு போகிறாங்க. ஒரு வெற்றி அடைவதற்கு சிறு தியாகங்களை செய்ய தயாராக இல்லை. எல்லாம் ஈஸியாக கிடைக்கணும். எல்லாம் ஈஸி ஈஸி ஈஸிங்கிறப்போது அதிகமாக ஏமாறுறாங்க. ஸோ தெர் இஸ் நோ ஈஸி வே டு மேக் மணி. தெர் இஸ் நோ ஈஸி வே டு பிகம் ரிச். எங்கெல்லாம் ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்களோ அங்கே பேராசை பிடித்த மக்கள் தான் அங்கே போகிறாங்க. அவங்கள தான் அதிகமாக ஏமாத்துறாங்க. ஸோ குயிக் மணி வரணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் பேராசை பிடித்தவர்கள், கிரீடு.
அந்த கிரீட் பீப்புள் தான் அதிகமாக ஏமாறுறாங்க. அவர்களை குறிவைத்து தான் நிறைய அஹ், குற்றம் செய்பவர்கள் அவங்கள குறி வச்சு தான் பணத்தை திருடுவதற்கான வழிகளை பண்ணுறாங்க. ஈஸி பிரையாக மாட்டிக்கொள்கிறார்கள். ஸோ அடுத்தது, செல்வந்தர்கள் அவருடைய இலக்குக்காக செல்வந்தர் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும், அதிக ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண தயாராக இருக்கிறாங்க. அதிக நேரம் ஸ்ட்ரெச் பண்ணிக்க தயாராக இருக்கிறாங்க. ஆவரேஜ் பீப்புள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கவே மாட்டாங்க. எனக்கு இவ்வளோ நேரம் தான், இவங்க 10 to 5 மைண்ட்லேயே இருப்பாங்க. அதுக்கு மேலே எதுவுமே வாழ்க்கைக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. பட் ரிச் பீப்புள் 24 ஹவர்ஸ் அந்த சிந்தனையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயம். ஸோ ரிச் பீப்புள் ஒர்க் ஃபார் த ரிசல்ட்ஸ், ஆவரேஜ் பீப்புள் ஒர்க் ஃபார் டைம். அந்த ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அடிக்கடி உங்கள் மனதுக்குள்ள சொல்லிக் கொண்டிருக்க விஷயம், நான் செல்வந்தர் ஆவதற்கு அத்தனை தகுதிகள் இவனிடத்தில் இருக்கின்றன, ஐ கேன் பிகம் ரிச் அப்படிங்கிற விஷயம். இந்த அஃபர்மேஷன் சொல்லக்கூடிய சுய ஆலோசனைகள் அடிக்கடி சொல்லிட்டு வாங்க. ஐ எம் மணி மேக்னெட், நான் செல்வத்தை கவர்ந்து இழுக்கும் காந்தமாக மாறிக்கொண்டே வரேன். இது ஒரு பேசிக் தான். இது போல பல விஷயங்கள் செய்யும் பொழுது தான் நீங்கள் செல்வம் தராவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ஆழ்மனத்தில் போடப்பட்ட பதிவுகளை, எதிர்மறையான பதிவுகளை மாற்ற வேண்டும். இதெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு ஒரு நாள் பயிற்சியாக நான் நடத்துகிறேன். சைக்காலஜி ஆஃப் மணி, பணம் பற்றிய உளவியல் நடத்துகிறேன். விருப்பம் உள்ளவங்க உங்கள் பேரை கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த பயிற்சியில் உங்களை நான் இணைத்துக் கொள்கிறேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக செல்வந்தர் ஆக வேண்டும். சில விஷயங்களை, நுணுக்கங்களை, சில நடைமுறை விஷயங்களை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று அறுதியிட்டு கூறுகிறேன். ஐ கேரண்டி யுவர் சக்சஸ். ஆனால் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். நன்றி. உங்கள் நண்பன் அரசு சண்முக சுந்தரம்.